இங்க ஜெனரல் ரொம்ப எமோஷனலா சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். ஆனா அவனுக்கே தெரியாத அந்த பட்டனுக்கு கீழே இருக்க ஒயர் கட்டா இருக்கு. பார்த்தா அவன் கோபாலித்தனம் தெரிஞ்சுதா சயின்டிஸ்ட் அந்த பட்டனோட ஒயரை கட் பண்ணிருப்பாரு. இப்ப அவர் பக்கத்துல இருக்க பட்டன் அழுத்தினதுமே ராக்கெட் லான்ச் ஆக ஆரம்பிக்குது. ஆனா லான்ச் ஆன கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த எல்லா ஸ்கிரீனும் சடனா பிளாங்க் ஆயிருது. சோ ஜெனரல் சேட்டலைட் பிடிச்சிருச்சான்னு கேட்க சயின்டிஸ்ட் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப சடனா பவர் வருது. பார்த்தா ராக்கெட் ஆர்பிட்டுக்கே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதனால ஜெனரல் குழம்பி போயிடா. அன்னைக்கு நைட் இதை விட பயங்கரமான விஷயம் நடக்குது. ஜெனரலும் சயின்டிஸ்டா அவங்க சேட்டலைட்டை பார்த்துட்டு இருக்கப்ப சனனா சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க சேட்டலைட்டுக்கு பக்கத்துல வருது. அதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மெக்கானிக்கல் ஆம் வெளியே வந்து இவங்க சேட்டலைட்டோட 2 விங்கையும் கட் பண்ணி விட்டுருது. இதனால கடுப்பான ஜெனரல் அவங்களோட லூனார் பேஸ் அழிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துடுறா. அங்க இருந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்க பேஸ் அழிக்கிறதுக்காக டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க போற வழியில சைனாக்காரங்களும் அவங்கள மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சைனாக்காரங்க இவங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ல கையை வேற காட்டிட்டு போறாங்க. இதனால அவங்களுக்கு கில்ட் வந்து அவங்க பொருள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சைனீஸ் பேஸ் ரீச் பண்ணதுமே அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ ஜெனரல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வேலையை முடிச்சவங்க திரும்ப வரப்ப மறுபடியும் அந்த சைனாக்காரங்களை பாக்குறாங்க. இந்த டைம் அவங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஃப்ரெண்ட்லியா கையை காட்டிட்டு போறாங்க. இதனால இவங்களுக்கு ரொம்பவே தர்மசங்கடம் ஆயிருது. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஜெனரல் கிட்ட அங்க இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். இப்ப அங்க இருக்கவங்க உதவி கேட்டு நம்ம கிட்ட தான் வரணும்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்கள ஒருத்தன் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்றா. பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது சைனாக்காரங்க அவங்க பேஸே சல்லி சல்லை நோக்கிட்டு தான் ஜாலியா கையை காட்டிட்டு போயிருக்காங்க.